ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜெப்ஸ்டின். நம்ம மிஸ்டர் ஜெப்ஸ்டின் சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷம் இன்னைக்கு 2025 நீங்கள் ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கோ இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் தான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். அந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கூகுள் ஆட்ஸ்ன்னு போடுங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டாக லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்இன் கொடுங்க. ஸோ ஸ்விட்ச் டு கூகுள் அக்கௌண்ட், நியூ கூகுள் ஆட் அக்கௌண்ட் கேட்குது. நான் நியூ கூகுள் ஆட் அக்கௌண்ட் கொடுக்குறேன், ஏன்னா புதுசாக கிரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த கூகுள் ஆட்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நான் இது வரைக்கும் நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் பார்க்குறேன்னா, எப்போ பார்த்தாலும் கடுப்பாக எப்படியாவது நீ ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ணி ஆகணும்ப்பா, எப்படியாவது ஒரு பட்ஜெட் 500 rupees மினிமம் ஆட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ரொம்ப ரேராக தான் ஒருத்தர் 2 பேருக்கு பேமெண்ட்டே இல்லாமல் நான் ஸ்கிப் பண்ணி 2 days வெயிட் பண்ணிலாம் நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவும் நம்ம பாருங்கள், எடுத்த உடனே கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் கேம்பெயின் இன் ஃபியூ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் வருது. இது ஸ்கிப் ஆப்ஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய தலைவலி. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அக்கௌண்ட் முதல்ல உள்ளே ஓப்பன் பண்ணிட்டோம்னா பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, பாதியில் 80% நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சும்மா. ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் நேம் கொடுத்துறேன். ஸோ கோ டு மை வெப்சைட், கால் மை நம்பர், கோ டு மை ஆப் அப்படின்னு காட்டுது. ஸோ வெப்சைட்னே கொடுப்போம். இப்போதைக்கு நான் ஒரு URL லிங்க் கொடுத்துறேன், சேனல் லிங்கே கொடுத்துருவோம். சும்மா இது வந்து நான் கிரியேட் பண்ணி ஆட்லாம் ரன் பண்ண போகல, ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லுது. அதனால தான் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ இந்த URL கொடுத்த அந்த இடத்துல பேஜ் லிங்க் தான். உங்களுக்கு வெப்சைட் தான், வெப்சைட் லிங்க் கூட கொடுங்க. இப்போ கண்டிப்பாக கொடுத்தோம்னா எதுவுமே இல்லை, பட் சும்மா தான் கொடுத்துருக்கேன் அதெல்லாம். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனலாக ஆட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஆட் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ எடுத்தோடனே பாருங்கள், லிங்க்டு அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் லிங்க் பண்ணுறீங்களா, ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணலாம், எல்லாம் கேட்குது. நம்ம அதெல்லாம் அப்புறமா லிங்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல எல்லாமே ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸோ இந்தியா கரெக்டாக இருக்குது, பில்லிங் கண்ட்ரி இந்தியா, டைம் ஜோனு, கரன்சி எல்லாமே கரெக்டாக இருக்குது. கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்னென்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன எரர் கிடச்சிங்கன்னா ஃபுல் அட்ரஸ் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் கொடுத்து எடிட் கொடுத்து இதில் அங்கே அட்ரஸ் சொல்லி போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அட்ரஸும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் ஓனாக ரெசிடென்ஸ் அட்ரஸ் கூட கொடுக்கலாம். ஃபியூச்சர் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் வேணும்னா கூட. அப்டேட் கொடுத்தாரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ ஆட் பேமெண்ட் கொடுக்குறேன். ஆட் பேமெண்ட் மெத்தடில் நான் நெட் பேங்கிங் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அக்ரி கொடுத்துட்டு ஆட் மேனுவல் பேமெண்ட் கேட்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கேட்கும். பட் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணி பார்க்குறேன். வாண்ட் டு பர்சனல் கைடன்ஸ் நோன் கொடுத்துருங்க இந்த இடத்துல. ஸோ அந்த நோ கொடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுள் ஆட் அக்கௌண்ட்லேருந்தே ஒரு பர்சனலைஸ்டான ஒரு பர்சன் வேணுமான்னு கேட்குறாங்க. அவங்க அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்க மாட்டாங்க. முடிஞ்சளவுக்கு நிறைய பேமெண்ட்டை உள்ளே ஆட் பண்ணி ஆட் ரன் பண்ணுறதுன்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. டெடிக்கேட்டாக கரெக்டாக இருக்காது. நான் தான் நோ கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆட் மேனுவல் பேமெண்ட் கேட்பாங்க. ஸோ ஒரு வழி இல்லை, நம்ம ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம், சரி சார் ஒரு 100 ரூபா ஆட் பண்ணலாமேன்ட்டு நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, மினிமம் 500 ரூபாய் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. 500 ஆட் பண்ணி கண்டினியூ கொடுத்துடலாம். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 பேருக்கு மட்டும் பேமெண்ட்டே இல்லாமல் அக்கௌண்ட் கிரியேஷன் பண்ணும்போது என்னென்னா, அப்படியே நான் ஆட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 days கழிச்சு நான் எங்கே விட்டனோ அதுலேருந்து நான் நெக்ஸ்ட் வீக்ஸ் கொடுத்து போகும்போது வந்துருச்சு. பட் இந்த 500 ரூபாய் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இந்த 500 ரூபாய்க்கும் நீங்கள் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல 500 ரூபா கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். அக்கௌண்ட் வாஸ் கிரியேட்டட், கண்டினியூ கொடுத்துறேன். இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம். இப்போ கூகுள் ரீசெண்டாக அட்வர்டைஸ் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டில் ஒரு கலவரம் மாதிரி இருக்குது. இப்போ இந்த கலவரத்துக்கு காரணம் இந்த கட்சிக்காரங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அதை கூகுள் ஆட் ரன் பண்ணி அதில் ஏதாவது இன்னும் பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா அப்போ கூகுள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறவங்க அவங்க அட்வர்டைஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஆட் ரன் பண்ணவங்க இவங்க தான்ப்பா அப்படின்னு கை காட்டி வருவதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக ஆர்கனைசேஷன் அண்ட் அட்வர்டைசிங் ஏஜென்சி இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இப்போ கூகுள் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கா, இல்லை ஏஜென்சியாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சு மற்றவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சி தான். நான் என்னோட வேலையை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட பிஸ்னஸ்க்கு ஆட்ஸ் ரன் பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் வர வைக்கிறது தான். இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே ஆட் ரன் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல நோ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஹூ பே ஃபார் ஆட்ஸ் அதிலே தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் அவங்க அதுவும் கேள்வி கேட்குறாங்க. இப்போ என் பிஸ்னஸ் நான் பண்ணால் நான் தானே பே பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நான் எஸ் கொடுத்துட்றேன். எஸ் வி பே கூகுள் ஆட்ஸ் டைரக்ட்லின்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1 or 2 months கழிச்சு நீங்கள் ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சர்டன் லிமிட்லாம் தாண்டினதுக்கப்புறம் மேலே ஃபீடரில் உங்களோட அட்வர்டைஸ் வெரிஃபிகேஷன் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட GST சர்டிஃபிகேட்டோ இல்லை பிஸ்னஸ் ப்ரூஃபோ லைசன்ஸோ இதை அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்கல, உங்களுக்கு மேபி 2 or 3 months கழிச்சு கேட்டால் அதையும் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் கூகுள் ஆட் அக்கௌண்ட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுவும் பிரச்சனை கிடையாது. அவங்க கேட்டால் நம்ம அப்லோட் பண்ண மாதிரி கேட்கலாம் விட்டுறலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் லைன் பை லைனாக நிறைய டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின் இருக்குது. லைக் இப்போ நியூ கேம்பெயின் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா நிறையா வரும் பாருங்க.
ஸோ சேல்ஸ், லீட்ஸ், வெப் டிராஃபிக், ஆப் ப்ரொமோஷன், அவேர்னஸ் கன்சிடரேஷன், லோக்கல் ஷாப் விசிட், கிரியேட் காம்படிட்டிவ் கைடன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக் டைப் இருக்குது. இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், சர்ச், டிமாண்ட் ஜென்ரேஷன், டிஸ்பிளே, ஷாப்பிங் கேம்பெயின், வீடியோ கேம்பெயின், ஆப், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு பர்பஸ் நம்ம பார்த்துட்டோம். ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட் எப்படி ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறோம். முடிஞ்சளவுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த மெயில் ஐடி ஒன்று கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட் அக்கௌண்ட், அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் 2-3 அக்கௌண்ட் கூகுள் ஆட் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அன்றைக்கி தேதிக்கு ஏதாவது ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட் அதை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு ஃபோன் மாற்றும் போது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நிற்கிறவங்க கதெல்லாம் நான் டெய்லியும் பார்க்குறேன் டே டு டே லைஃப்பில். ஸோ பிஸ்னஸ்க்குன்னு ஒரு மெயில் வச்சிங்கன்னா அதை எப்போவுமே சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கான யூஸ் ஐடி, பாஸ்வேர்டு உங்களோட ப்ரொஃபஷனல் ஃபோனில் சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லாங் டேர்ம்க்கு இந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியும். சரி, ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கூகுள் ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்தராக இப்போ நம்ம கூகுள் ஆட்ஸ்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே கிடையாது, ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் ஒரு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணேன்னா 500 ரூபாய்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த இதை கரெக்டாக பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு சேல்ஸும் வராது, லீட்ஸும் வராது, ஒரு வெப்சைட் டிராஃபிக் வராது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.